ஃப்ரெண்ட் என்ட்ரன்ஸ் வந்துட்டாங்க. ஸோ இங்க ஒரு சிறப்பு அம்சமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, பகவதி அம்மன் கோயில் இங்க தான் இருக்கு. ஸோ இவ்வளோ தூரம் நம்ம மேலே வந்தா இந்த அதாவது இந்த டாப்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பகவதி அம்மன் கோயில் தான் இருக்கு. அதான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்ட போறேங்க. இந்த வீடியோல பாருங்க காய்ஸ். இதாங்க அந்த பகவதி அம்மன் கோயில். கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி அதாவது பில்டு பண்ண அதாவது கட்டியிருந்த ஒரு பெரிய கோயில்னா இதாங்க. அதாவது மலையிலேயே செதுக்குன ஒரு கோயில்னா கிட்டத்தட்ட இதாங்க நம்ம சொல்லணும். கண்டிப்பா வேற லெவல்ல இருக்குங்க. பகவதி அம்மன் கோயில் தாங்க இந்த மெயின் இங்க இருக்கிறது. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சைடில் அந்த உட்காந்துருக்குது அந்த மாதிரி. அதாவது ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இங்கே யாரோ அதாவது கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் பிரைவேட் யாருன்னு தெரிலங்க. ஆனால் கிட்டத்தட்ட யாரோ பராமரிக்கிறாங்க போல இருக்கு. ஆனால் பக்காவாக பண்ணி பராமரிக்கிறாங்க. எல்லா செடியிலேருந்து கொடியிலேருந்து எல்லாமே இருக்குங்க. ஸோ அந்த சைடு பார்த்தா கொஞ்சம் இதெல்லாம் இருக்கு நண்பர்களே. ஆனால் இது ஒரே தூண் பத்தியாலே ஜம்முன்னு கிட்டத்தட்ட அந்த தூணெல்லாம் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியுங்க. இன்னுமே இது கேப் இருந்த மாதிரி தாங்க இருக்கு. அதாவது எது வச்சு நம்ம எப்படி சொல்ல ஒரே ஜாயிண்ட் இருந்த மாதிரி இல்லைங்க. தனியா ஒரு தூண் மட்டும் ஜம்முன்னு தெரியுது காய்ஸ். வேற லெவலில் இருங்க. ஜம்முன்னு இதெல்லாம் பார்க்கும்போது வேற லெவலில் இருக்குங்க. அதாவது இங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய சிற்பங்கள் இருக்குங்க. அதாவது நிறைய சிற்பங்கள் நிறைய கல்வெட்டுகள் நிறைய இருக்கு காய்ஸ். இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. அது மட்டும் இல்லாம முக்கியமா இன்னொரு பெரிய அம்சம், அதாவது முக்கியமான அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பகவதி அம்மன் கோயில் இங்க இருக்கு பார்த்தீங்கன்னா நேர் ஆப்போசிட்ல கீழே ஒரு படிக்கட்டு போகுதுங்க. அதுல பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த பாறையில தண்ணி வத்தாதாங்க. அதுவும் காட்டுறேன் வாங்க பாருங்க guys. ஸோ அந்த கோயில் நேர் நம்ம கீழே பார்த்தீங்கன்னா படிக்கட்டா போகுதுங்க. அதுல இருந்து நேரம் பார்த்த ஒரு குளம் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த குளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே தண்ணி வத்தாதாங்க. எப்பவும் அப்படியே தான் கிடக்குமாங்க இந்த இடத்துல.